வணக்க நண்பர்களே, நம்ம சேனல்ல தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு நாட்டுக்கோழியின் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதன் பயன்கள் முழுசாக தெரியும். உலகில் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவது அசைவ உணவில் ஒன்றுதான். விரும்பி சாப்பிடுவது கோழி இறைச்சி. எலும்புகளை ஆரோக்கியமாக்கும் நாட்டுக்கோழி இறைச்சியில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் அதிகம் உள்ளது. அதனை சாப்பிடுவதால் எலும்புகள் நன்கு வலுவோடும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பெண்கள் இதனை அதிகம் சாப்பிடுவது சிறந்ததாக இருக்கும். நாட்டுக்கோழியில் உள்ள வைட்டமின் பி கண்புரை மற்றும் தோல் கோளாறுகளை தடுக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், பலவீனத்தை நீக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தவும் பயனுள்ளதாக இருக்கும். எலும்பு வலுப்பெறும் வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்தவும் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்களை உதவும். மேலும் தசை செயல்பாடு மற்றும் இரத்த சோகையை அகற்ற உதவும். பாஸ்பரஸ் என்பது உடல் பலவீனத்தையும் எலும்பு ஆரோக்கியமும் மூளையின் செயல்பாடு பல பராமரிப்பு மற்றும் வளர்சிதை மற்ற சிக்கல்களை சமாளிக்க உதவுகிறது. நாட்டுக்கோழியில் கொழுப்புகள் குறைவாகவும் புரோட்டீன்கள் அதிகமாகவும் உள்ளன. அதிக அளவு புரதம் கொண்ட உணவுகள் எடையை குறைப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் என்று எடை குறைப்பதில் நாட்டுக்கோழி முக்கிய பங்கு வகிக்கிறது. நாட்டுக்கோழி சாப்பிடுவதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயனுள்ளதாக இருக்கும். நாட்டுக்கோழியில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. அத்தகைய சத்துக்கள் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சைவ உணவு உண்பவர்கள் சூடான கோழி சூப்பை உட்கொள்வது சளி நோயிலிருந்து நிவாரணம் அளிக்கும். சளி பிடித்திருந்தால் போதும், ஒரு கப் நாட்டுக்கோழி சூப் குடித்தால் சளியிலிருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். வைரஸ் தொற்றுகளை எதிர்கொள்ள உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த நாட்டுக்கோழி சூப்பு வாரம் ஒரு முறையாவது குடிங்கள். நாட்டுக்கோழியில் என்னென்ன ரெசிபிகள் பண்ணலாம்? நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சூப், நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான ஹெல்த் டிப்ஸ் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க.